இனிய தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். பரப்பவு வருடம் ஆடி மாதம் 25ஆம் தேதி 10 ஆகஸ்ட் 2026 திங்கட்கிழமைக்கான இன்றைய ராசி பலனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எந்த டைமில் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து சேர்ந்துட்ருக்கு, நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது இன்ட்ராக்ஷன் லைக், ஷேரு, கமெண்ட்டு, சப்ஸ்கிரைப் இந்த மாதிரி பண்ணும்போது தான் யூடியூப்பு அல்காரிதம் ஒர்க் ஆகும். இந்த வீடியோ மற்ற பல பேருக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கும். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தேவைப்படுது. இன்றைய நாள் சோமவார பிரகாஷ சுபயோக நாளாக இருப்பதால் சிவபெருமானின் அருள் பிறப்போக்கும் அந்த அதிர்ஷ்ட ராசிகள் எவை? இன்று யாருக்கு கவனமும் எச்சரிக்கையும் தேவை? வாங்க விரிவாக பார்க்கலாம். நமது சேனலை இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஊர்லேருந்து இதை எந்த டைமில் பார்த்துட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைய பஞ்சாங்கத்தை பொறுத்தவரை பரப்பவ வருடம் ஆடி 25 திங்கட்கிழமை. திதி திரையோதசி திதி. நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம். மதியம் 11:56 வரை. பிறகு புனர்பூசம் நட்சத்திரம் தொடங்குகிறது. யோகத்தை பொறுத்தவரை சித்த யோகம் மற்றும் அமிர்த யோகமாகும். நல்ல நேரத்தை பொறுத்தவரை மதியம் 12 முதல் 1 மணி வரை, மாலை 6 மணி முதல் 7 மணி வரை. ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. சந்திராஷ்டம ராசி வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம் நிலவுகிறது. மக்களே உஷாராக இருங்க. மேசராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு தொட்ட காரியங்கள் அனைத்தும் துலங்கும் நாளாக இருக்கும். தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த புதிய வாய்ப்புகள் தேடி வரும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். நிதிநிலை படிப்படியாக உயரும். குடும்பத்தில் சிறு வாக்குவாதங்கள் தோன்றினாலும் அன்பு குறையாது. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. பரிகாரம் முருகப்பெருமானை வழிபடவும். ரிஷபராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு சுப செலவுகள் அதிகரிக்கும் நாளாக அமையும். புத்திசாலித்தனமான முடிவுகளால் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். ஆரோக்கியத்தில் சிறிது கவனம் தேவை. குறிப்பாக உணவு பழக்கத்தில் எச்சரிக்கை அவசியம். நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறும். அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. பரிகாரம் மகாலட்சுமி வழிபாடு யோகத்தை தரும். மிதுன ராசி அன்பர்களே, திருவாதிரை நட்சத்திரத்தில் சந்திரன் இருப்பதால் உங்கள் ராசிக்கு இன்று சுறுசுறுப்பும் உற்சாகமும் நிறைந்து காணப்படும். தொடங்கிய காரியங்கள் விரைந்து முடியும். உடன் பிறந்தவர்களால் நன்மைகள் உண்டாகும். புதிய முதலீடுகளை தொடங்க இன்று உகந்த நாள். அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை. பரிகாரம் பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி வழிபடவும். கடகராசி அன்பர்களே, இன்று ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கும் நாள். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் ஆதரவு அதிகரிக்கும். பணியிடத்தில் அவசரப்பட்டு முடிவுகளை எடுப்பதை தவிர்க்கவும். கணவன் மனைவிக்கு இடையே புரிதல் அதிகரிக்கும். மாலையில் நல்ல செய்தி தேடி வரும். அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் முத்து வெள்ளை. பரிகாரம் சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்வது சிறப்பாகும். சிம்மராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு தனவரவு திருப்திகரமாக இருக்கும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். தொழில் ரீதியான பயணங்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் குறித்த பேச்சுவார்த்தைகள் வரலாம். அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. பரிகாரம் சூரிய தேவனுக்கு தண்ணீர் அர்ப்பணித்து வழிபடவும். கன்னிராசி அன்பர்களே, இன்று உங்கள் திறமைகள் வெளிப்படும் நாள். உத்தியோகத்தில் இருந்த பணிச்சுமை குறையும். கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு தெளிவான தீர்வு கிடைக்கும். வியாபாரத்தில் எதிர்பாராத லாபம் வந்து சேரும். வாழ்க்கை துணைவியின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை. பரிகாரம் விநாயகர் பெருமானுக்கு அருகம்புல் சாற்றி வழிபடவும். துலாம் ராசி அன்பர்களே, இன்று உங்கள் முயற்சிகளுக்கு தகுந்த பலன்கள் உடனடியாக கிடைக்கும். வெளிநாடு அல்லது வெளிமாநில தொடர்புகளால் நன்மைகள் உண்டாகும். நீண்ட நாட்களாக வராமல் இருந்த பழைய பாக்கிகள் வசூலாகும். கலைத்துறையினர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கதவை தட்டும். அதிர்ஷ்ட எண் 6.
அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். பரிகாரம் துர்க்கை அம்மனை வழிபட தடைகள் அகலும். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும். புதிய முயற்சிகள், ஒப்பந்தங்கள் மற்றும் தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது. யாருக்கும் கடன் கொடுக்கவோ அல்லது ஜாமீன் கையெழுத்திடவோ வேண்டாம். அமைதியும் பொறுமையும் இன்றைய நாளின் வெற்றி சூத்திரம். அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். பரிகாரம் சிவபெருமானுக்கு ஓம் நமச்சிவாய மந்திரம் ஜெபிப்பது பாதுகாப்பை தரும். தனுசு ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு தொட்டதெல்லாம் பொன்னாகும் இணைய நாள். கூட்டு வியாபாரத்தில் சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். பிரிந்திருந்த தம்பதியினர் ஒன்று சேருவர். உத்தியோகத்தில் பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வுக்கான அறிகுறிகள் தோன்றும். அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். பரிகாரம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு உங்களுக்கு நன்மையை அளிக்கும். மகர ராசி அன்பர்களே, இன்று உங்கள் எதிரிகளின் தொல்லைகள் விலகும் நாள். வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். புதிய சொத்து அல்லது வாகனம் வாங்கும் எண்ணங்கள் கைகூடும். அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் நீலம். பரிகாரம் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு சாற்றி வழிபடவும். கும்பராசி நேயர்களே, இன்று பிள்ளைகளின் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் தேடி வரும். பூர்வீக சொத்து சிக்கல்கள் தீர வாய்ப்பு உள்ளது. வியாபாரத்தில் போட்டிகளை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். பங்குச்சந்தை முதலீடுகளில் சிந்தித்து செயல்படுவது நல்லது. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் கருநீலம். பரிகாரம் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபடவும். மீனராசி அன்பர்களே, இன்று தாய்வழி உறவினர்களால் ஆதாயம் கிடைக்கும். வீட்டில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவும். வேலை தேடுபவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் அமையும். செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிக்க தொடங்குவது எதிர்காலத்திற்கு உதவும். அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் தங்க நிறம். பரிகாரம் ராகவேந்திரர் சுவாமிகளை மனதார வழிபடவும். இன்றைய சிறப்பு பிரதோஷ வழிபாடு மற்றும் பரிகாரம். இன்று சோமவார பிரதோஷம் என்பதால் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரையிலான பிரதோஷ காலத்தில் அருகில் உள்ள சிவபெருமான் கோயிலுக்கு சென்று நந்தி தேவருக்கு பால் அபிஷேகம் செய்து அருகம்புல் சாற்றி வழிபடுங்கள். இது உங்கள் வாழ்வில் உள்ள தீராத கடன்கள், நோய்கள் மற்றும் எதிரி தொல்லைகளை முழுமையாக நீக்கி மன அமைதியை தரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ராசி என்ன என்பதை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.